வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 3000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது 3000 அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் மொத்த உயரமான 71 அடியில் 63 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் 7 சிறிய மதகுகள் வழியாக சென்று உள்ளது. தற்போது திறக்கப்பட்ட தண்ணீரின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குடிநீர் ஆதாரங்களும் 20,000க்கும் மேற்பட்ட பாசன நிலங்களும் பாசன வசதி பெறும். தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் 7 நாட்கள் திறக்கப்பட உள்ளது. மொத்தமாக 1251 மில்லியன் கன தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தற்போது நீர்மட்டம் 63 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 571 அடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 4221 அடியாக உள்ளது. தற்போது 3000 அடி தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் 900 அடி தண்ணீர் மதுரை மாவட்டத்திற்கு ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் அதுவும் சென்று கொண்டுள்ளது. குடிநீருக்காக 69 கன அடி தண்ணீர் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 3969 கன அடி தண்ணீர் வைகை அணையில் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வைகை ஆற்றின் வழியே செல்வதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.